لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. والصلاة والسلام على رسول الله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تبارك وتعالى: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تبارك وتعالى: بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يمر الرجل بقبر الرجل فيقول يا ليتني مكانه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الإمام البخاري رحمه الله في صحيحه. سوى قبر புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் நல்வழியை பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்தனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வுடைய இறை மாளிகையிலே இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லா கட்டத்திலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்வார் அடியலாக எனக்கும் அடுத்தபடியாக அவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நலவுகள் அது அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய வெளிச்சம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் அது அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய இருள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வெளிச்சம் உலகத்தின் வாழ்வை வெளிச்சமாக்கும். உலகத்தினுடைய எல்லா நிலைமைகளையும் அவனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாகும். இந்த பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த இருள் உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை இருள்மயமானதாக மாற்றும். அவருடைய ஆசிரத்தினுடைய வாழ்க்கையை இருளாக மாற்றும். மிக விசேஷமாக அவன் சிராத்தை கடக்கும் பொழுது இருளிலே அவன் மனிதனை கால் நழுவி
அவன் நரகத்திலே விழுவதற்கு அது காரணமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு நன்மைகளும் அது மனிதனுடைய வாழ்வுக்கு அது உலகத்திலும் நலவை ஏற்படுத்துகிறது, ஆகிரத்திலும் நலவை ஏற்படுத்துகிறது. அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிரசித்தி பெற்ற ஒரு கிதாப் அத்தா வத்தவா என்ற கிதாபிலே ஒரு மனிதனுடைய பாவத்தினுடைய விளைவு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அவன் அடையக்கூடிய அடைவு என்ன என்பதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபுக்கு பெயர் அத்தா வத்தவா, நோயும் நிவாரணை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படும் நோய்கள் என்ன, அந்த நோய்க்கான நிவாரணம் அத்தா வத்தவா என்றுதான் அந்த கிதாபுக்கே பேர் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நோய்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உடலியல் நோய்களை அவர்கள் அங்கே குறிப்பிட்டது கிடையாது. அவர்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை சொல்லியிருக்கிறார்கள், பாவத்தினுடைய நோய்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோய்களின் மூலமாக வரக்கூடிய விபரீதங்கள் என்ன? நாங்கள் ஒவ்வொரு நோய்களையும் அறிந்திருக்கிறோம். உடலியல் ரீதியான நோய்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நோய்களுடைய விபரீதங்களை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தால், கடுமையான தலைவலி வந்தால், கடுமையான பல்வலி வந்தால், அல்லது கால் கைகள் அவரை முறிந்து விட்டால், காயங்கள் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்ற அந்த உணர்வு என்னுடைய உடம்பில் சொல்லும் பொழுதே அதை உணர்வு அது உணர்கிறது. சொல்லும் பொழுதே அதனுடைய ஆபத்துகளை, அதனுடைய விளைவுகளை, அதனுடைய நோவுகளை, அதனுடைய ஆளாவுகளை, அந்த விசதி, இந்த அவதான் என்னுடைய உடம்பு அதை உணர்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தலைவலி வந்திருக்கிறது, காய்ச்சல் வந்திருக்கிறது, பல்வலி வந்திருக்கிறது, காயம் வந்திருக்கிறது, நடக்க முடியாத நிலைமை இருக்கிறது. அதனால் உடம்பு அந்த நோயினுடைய ஆதாரங்களை, விபரீதங்களை உணரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதை விட பயங்கரமான ஒன்றுதான் ஒரு மனிதன் தன் பாவத்தின் மூலமாக செய்யக்கூடிய, அந்த பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோயும் அந்த நோயுடைய விளைவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், இந்த நோய் முத்தி போனால், நோய் அறிவித்தால், நோய் முத்தி போனால் நாங்கள் சொல்வோம், டாக்டரும் கைவிட்டு விட்டார், எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். உலகத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு கைவிட்டால் அதை தூக்குவதற்கு யாரால முடியாது. அல்லாஹ் கொடுத்தால் தடுப்பதற்கு யார் கிடையாது. அல்லாஹ் தடுத்தால் கொடுப்பதற்கு யார் கிடையாது. அதுதான் என்னுடைய ஈமான். ஆனால் நாங்கள் நோய் எதிர்த்து விட்டால் என்ன சொல்லுவோம்? இனி அவரால் வாழ முடியாது, இனி அவரால் உண்ண முடியாது, இனி அவரால் பருக முடியாது, இனி அவரால் நடக்க முடியாது, இனி அவரால் ஓட முடியாது, இனி அவரால் ஏற்கனவே செய்ததை போல வேலை செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்வோம். அதையும் தாண்டினால் நாங்கள் சொல்வோம், இதற்கு மேல் அவருடைய வாழ்க்கை வாழ முடியாது, மரணித்து விடுவார் என்பதாக சொல்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அம்ரான் அப்தானி வல் அஜ்ஸாம், உடம்பினுடைய இந்த தசைகளுடைய நோய்களுடைய கடைசி முடிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் செய்யும் பாவத்தின் மூலமாக அவனுடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய விபரீதம் உலகத்திலும் பலது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்கிறான், அவன் வாழவும் முடியாது, அவன் சாகவும் முடியாது. அப்படி அவருடைய இடத்துக்கு போய்விடுவான். உலகத்திலே அம்ரான் அபதானி வல் அஜ்ஸாம்,
நோய்களுடைய முடிவு உலகத்தில் தான் வாழ முடியாது. உலகத்தில் தான் வாழ முடியாது. நோயுடன் அமல் செய்தால் பயங்கர நோயாக இருந்தது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திலே மரணித்தால் அவர் ஆகிரத்திலே வாழுவார். உலகத்தில் தான் வாழ முடியாது. ஆகிரத்திலே அவருக்கு வாழ்வதற்கு வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கம் அவருக்கு இருக்கிறது, வாழ முடியும். ஆனால் நாம் பாவத்தின் விளைவினால் நோயை ஏற்படுத்தினாரோ, பாவத்தின் விளைவினால் நோய் அவருக்கு வந்ததோ, அம்மாறும் குழு என்று சொல்லக்கூடிய இந்த நோய் அவருக்கு ஏற்பட்டதோ, இதன் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் இவன் நரகத்துக்கு போனால் அல்லாஹ் சொல்கிறான் இவனுடைய முடிவு என்ன தெரியுமா? சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. இதனுடைய தர்ஜுமா என்ன? சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. லா யமூது என்றால் அவன் மரணிக்கவும் மாட்டான், லா யஹ்யா என்றால் அவன் வாழவும் மாட்டான். அதற்கு நாங்கள் சொல்வோம் அவனுக்கு வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்று வாழணும் அல்லது சாகணும், ஒன்று வாழணும் அல்லது சாகணும். அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தினுடைய வாழ்வு இருக்கிறது, அதை வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். நிம்மதியாக வாழவும் முடியாது. நோய் அந்த கடூரமான பயங்கரமான நிலையில் இருந்து சரி இதுதான் கடைசி முற்றுப்புள்ளை என்று சாகவும் முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் சும்மலா யமூது ஃபீஹா, அந்த நரகத்திலே அவன் வாழவும் மாட்டான், சாவும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உலகத்தின் நோய்களுடைய முடிவு மரணம், ஆகிரத்துடைய நோயுடைய முடிவு நரகம். உலகத்தினுடைய நோயுடைய முடிவு மரணம், ஆகிரத்துடைய நோயுடைய முடிவு நரகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய நோய்களில் இருந்து தப்பிப்பதற்கு எத்தனையோ வழிகள், ஆகிரத்துடைய நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கு எத்தனை வழிகளை கையாண்டிருக்கிறோம், எத்தனை வழிகளை கையாண்டிருக்கிறோம். சரபுகள் சொல்வார்கள், நீ தௌபா செய்வதை விட நீ செய்யும் பாவத்தை முதலாவது விடுவதுதான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய, அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரியமானவராகும். தௌபா செய்வது அதை இரண்டாவது தௌபா செய்யத்தான் மேலும் அல்லாஹ் அதற்கு உற்சாகப்படுத்துகிறார். இதை விட செய்யும் பாவத்தை நிறுத்துவது இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே பிரபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நடக்க சொன்ன அல்லாஹ், உலகத்திலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு நீங்கள் பாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ் சில இடங்களிலே அல்லாஹ் சொல்றான் விரையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான், விரையுங்கள் என்பதாக சொல்றான். ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா, உலகத்திலே நீங்கள் எல்லா பொருள்களையும் சென்று நடந்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொன்ன அல்லாஹ், உலகத்துடைய காரியங்களை நடந்து போகுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், உலகத்துடைய காரியங்களை அடைவதற்கு நடங்கள் என்று சொன்ன அல்லாஹ், பாவ மன்னிப்பு பக்கம் மனிதனை விரைந்து போகுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். வாழிலே அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லும்போது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த், நீங்கள் பாவ மன்னிப்பு பக்கம் விரையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். வஸாரிஉ, நீங்கள் பாவ மன்னிப்பு பக்கம் விரையுங்கள் என்பதாக சொல்றார். மேலும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்றார் வஜன்னத்தின், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள். அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த், அது வானம் பூமியை போல வானம் பூமியினுடைய அந்த அளவுகளை விட அது மிக பிரமாண்டமான அந்த அல்லாஹ் அதனுடைய சுற்றுவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். இது யாருக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது? உஇத்தல் முத்தகீன், அல்லாஹ் சொல்றான் தக்வாதாரிகளுக்காக உருவாக்கப்பட்டது, தக்வாதாரிகளுக்கு உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்பு தக்வாவை உருவாக்குவதற்காக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தக்வாவை உருவாக்குவதற்காக வேண்டும் வந்ததுதான் இந்த நோன்பு. தக்வாவை உருவாக்கி இருக்கிறதா அல்லது அதன் பாட்டிலே கடந்து போகிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும்.
முத்தகீன்களாக மாற வேண்டும். முத்தகீன்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தக்வாதாரிகளை பற்றி பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக அல்லாஹ் வர்ணனை செய்கிறார். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், தக்வாதாரிகளுடைய பண்புகளில் சில பண்புகள் இருக்கும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்களுக்கு கஷ்டமான நிலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நிலையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துன்பமோ இன்பமோ கஷ்டமோ நேசமோ, அவர்களுக்கு எந்த நிலையாக இருந்தாலும் அவர்கள் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்வார்கள். தான தர்மங்கள் செய்யக்கூடிய பண்புடையவர்களாக இருப்பார்கள். கோபங்களை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனிதனுக்கு கோபம் வரும், அந்த கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தக்வாதாரிகளுடைய பண்பை அல்லாஹ் சொல்றார். மக்களை மன்னித்து பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ஏன் இதை சொன்னார் என்று சொன்னால், மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். அதனால் அல்லாஹ் சொல்றார், மக்களை மன்னிக்கும் பண்புடையவர்களாக இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இவர்களுடைய இந்த பண்புகள் இருக்கிறதே, தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கின்றார்கள், மற்றவர் கோபப்படுத்துவதை தன்னை அழைக்கின்றார்கள், மற்றவர் அநியாயம் செய்வதற்காக கால் மன்னிக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மூணு காரியங்களும் அல் குர்ஆன் கருதப்படுத்துகிறது. மற்றவர்களின் மூலமாக மற்றவர்கள் பயனடைவார்கள், ஆனால் இவர் பாதிக்கப்படுவார். இவர் செலவழிக்கும் பொழுது இவருடைய சொத்துக்களை குறைவதை போல இருக்கும். அது குறைவல்ல, அது நிறைவுக்கு காரணம். ஆனால் மற்றவருக்கு அது பயனுள்ளதாகுமா? இவர் செலவழிக்கும் பொழுது, இவருடைய ஏழ்மையில் இருந்து கொடுக்கும் பொழுது, இவருடைய பணத்தில் இருந்து கொடுக்கும் பொழுது இவருக்கு குறைவதை போல இருக்கும், மற்றவருக்கு நிறைவதை போல இருக்கும். ஆனால் இவருடைய நிறைவுக்கு காரணம். இதன் மூலமாக மற்றவருக்கு தானே பயன். மற்றவர்கள் மூலமாக கோபம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த கோபத்தை அவர் விழுங்குகிறார். செய்பவன் அத்தனையும் செய்து விடுவார், ஆனால் அதற்கு பதிலடி கொடுப்பதை இவர் நிறுத்தி தன்னை அடக்கிக் கொள்கிறார். இது இவருக்கு பாதிப்பை போல, மற்றவருக்கு அதை ஒரு நலவை போல இருக்கிறது. மற்றவன் ஏசுகிறான், இவன் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இவருக்கு பாதிப்பை போல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பண்புடையவர்களை அல்லாஹ் சொல்றான், முஹ்சினீன்கள். அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். இவர்கள் உபகாரிகள். இந்த உபகாரிகளை அல்லாஹ் விரும்புகிறார் என்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னார். உலகத்துல மனிதர்கள் இருக்கின்ற பாவங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்படி பாவங்கள் ஏதாவது அவர்களுக்கு நடந்து விடுவாக இருந்தால், அவர் உதவோ அன்புசவும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்வார்களாக இருந்தால், அவர்கள் செய்யக்கூடிய முதலாவது அருள் தெரியுமா? தக்வாதாரிகள் செய்யக்கூடிய முதலாவது அருள் தெரியுமா? முதலாவது அல்லாஹ்வை நினைப்பார். என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், தருபவன், எனக்கு உணவளிப்பவன், எனக்கு ரிஸ்க் அளிப்பவன், எனக்கு குழுவுரிமையை தந்தவன், எனக்கு காசு பலனை தந்தவன், எனக்கு வாழ்வு தந்தவன், ஆர்வையை தந்தவன், நடக்கும் அந்த கால்களை அழகாக தந்தவன், பிடிக்கும் கைகளை தந்தவன், பார்வையை தந்தவன், கேள்வியை தந்தவன், இவனுக்கு நான் மாற்றம் செய்கிறேனே. சக்கரல்லா, அல்லாஹ் நினைக்கும் பார்ப்பார். இவ்வளவு தந்தவனுக்கு நான் பாதை செய்கின்றேன், நான் நன்றி கெட்டவனாக நடக்கின்றேன். என்னுடைய கைமாறி இருந்தால், தந்தவனுக்கு நான் கொடுக்கும் கைமாறி இருந்தால், நலவை தந்தவனுக்கு நான் கெடுதியை ஒப்படைக்கின்றேன், நலவை செய்வதற்கு தந்ததின் மூலமாக கெடுதியை செய்கிறேன். கையை தந்தது அல்லாஹ் நலவை செய்வதற்கு, இந்த கையால் கெடுதி செய்கின்றேன். கண்ணை தந்தால் அல்லாஹ் நல்லதை பார்ப்பதற்கு, கெட்டதை பார்க்கின்றேன். நாவை தந்தால் அல்லாஹ் நல்லதை உறுதி செய்வதற்கு, பேசுவதற்கு, தவா செய்வதற்கு, கெட்ட வார்த்தைகளை புறத்தை அதை இதை பேசுகின்றேன். அல்லாஹ் தன்னுடைய கலாமை ஓதுவதற்கு தந்திருக்கிறான். நாவு இதன் மூலமாக நான் அதை விட்டுவிட்டு வேறு இடத்தையோ படித்துக் கொண்டிருக்கிறேனே. அல்லாஹ்
சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய பாவத்துக்காக அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். பாவத்துக்காக அவர்கள் தன்னுடைய பாவத்தை செய்துவிட்டேனே என்று அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒரு பாவம் செய்தால் ஒரு மலையினுடைய தலைக்கு மேலால் தூக்கி வைத்ததை போல பாவமாக ஒரு பாவை பெரும்பளவு பாவம் செய்தால் கொசு தன்னுடைய தலைக்கு மேலால் இருப்பதை போல கட்டிவிட்டு செல்வார். அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார் ஒரு பாவத்தை ஒரு தொழுகையை விட்டுவிட்டார், அவனுக்கு இன்னைக்கு நிம்மதி இருக்காது. தொழுகை தவறிவிட்டதை தவறிவிட்டதை உள்ளத்துக்கு துளி உறுத்திக் கொண்டிருக்கும். நான் இதை செய்துவிட்டேன், தவறாக நடந்துவிட்டதை, இதற்கு பாவமன்னிப்பு தேட வேண்டுமே என்று அவனுக்கு உறுத்திக் கொண்டே பாவி அவன் இவ்வளவு பாவம் செய்தார், யார் முழுக்க பாவம் செய்தார், பகல் முழுக்க பாவம் செய்தார், இரவு முழுக்க பாவம் செய்தார், தைரியமாக நல்லவரை கூட நடந்து தெரிவார். ஒரு கொசு அவருடைய தலைக்கு மேலால் இருந்து பறப்பதை போல அவருக்கு எந்த விதமான பாவமும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பாவத்தை விட்டு மறைந்து கொள்ள வேண்டும். உடைய கண்கள், உடைய பார்வை, உடைய விரல்கள், இன்றைக்கு விரலுக்கு அத்தனையும் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த கைகளை பேச வைப்பான், இந்த கால்களை சாட்சி சொல்ல வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவத்தை விட்டு நாங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாய போகிறார். பாவம் என்று குறைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்கிறது, ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிக்கும் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் எங்களை பாவிகள் என்று எழுதிவிட்டால் அந்த ரிஸ்கிலிருந்து யாரால் உங்களை நீக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? அல்லாஹ்வை கேட்கிறார். அல்லாஹ் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அழகான குர்ஆனுடைய வசனம், வலன் யுஸிபு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அறிந்து கொண்டு செய்யும் பாவத்தை அவர்கள் தொடர்புடையாக கொள்ள மாட்டார்கள். நல்லவர்கள், இது பாவம் என்று தெரியும், வட்டி எல்லோருக்கும் பாவம் என்று தெரியும், ஆனால் அதை விடுவது கஷ்டம். அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை விட பார்ப்பார்கள். அதிலே அவர்கள் தொடர்புடையாக இருக்க மாட்டார்கள். புறம் பாவம் எல்லோருக்கும் தெரியும், தெரியாத யாருக்கும் கிடையாது. எழுதியிருக்கிறார்கள், சிலப்பர் சொல்கிறார்கள், சின்ன பாவம் பிறகு செய்கிறார். சிறிய பாவத்தில் தொடர்ந்து இருப்பதை அதுவும் பெரும்பாவம் தான். வேற ஒரு வாக்கில் சிறப்புகள் சொல்கிறார்கள், சின்ன பாவத்திலே தொடர்ந்து செய்கிறார். சின்ன பாவத்தால் தொடர்ந்து செய்கிறார். இது இவருடைய சக்கராத்திலே விளைவை ஏற்படுத்தும். சக்கராத்திலே கெட்ட மரணத்தை கொண்டு வரும். இவருடைய மரணம் கெட்டதாக அமைவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறுபாவம் தொடரான பாவம், சிறுபாவம் தொடர்ந்து செய்கிறார். இது இவருடைய மரணத்திற்கு கெடுதியை ஏற்படுத்தும், கெட்ட மரணத்தை கொண்டு வரும், சக்கராத்துடைய நிலையை மோசமாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் யார் இஸ்திக்பாரின் பக்கம் தௌபாவின் பக்கம் முனைகின்றார்களோ அல்லாஹ் என்ன இவர்கள் தௌபாவின் பக்கம் முனைகின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று தெரியுமா? அல் குர்ஆன் சொல்கிறது, சூரா முஃமின்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு 7வது வசனத்திலே அல்லாஹ் இறுதி சொல்கிறார், மனிதன் நான் பாவத்தில் இருந்து கலர வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறார், தௌபா செய்ய நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதி என்ன தெரியுமா? தௌபா செய்ய முனைவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும்
அந்த மலக்குமார்கள் தான் அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள். அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஹ்மிலூன அல்-அர்ஷ். அரிசியை தூக்கி 4 மலக்குமார்கள் சுமக்கிறார்கள். கியாமத்திலே 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள். அரிசியை சுமக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் யஹ்மிலூன அல்-அர்ஷ். அது மட்டுமல்ல, வமன் ஹவ்லஹு. அரிசியை சுற்றி சில மலக்குமார்கள். எல்லாருக்கும் அந்த டியூட்டியை அல்லாஹ் போடுவது கிடையாது. எல்லா மலக்குமார்களுக்கும் அந்த டியூட்டியை அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் சில மலக்குமார்களை எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லதீன யஹ்மிலூன அல்-அர்ஷ வமன் ஹவ்லஹு. அரிசியை சுமக்கும் மலக்குமார்கள், வமன் ஹவ்லஹு, அரிசியை சூழவுள்ள மலக்குமார்களும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அவர்களுடைய டியூட்டியை அல்லாஹ் சொல்றார். அவருடைய வேலைகள் என்ன, அவருடைய வேலை என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். ஒரு வேலை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, வயுமினூன பிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருப்பது, வயஸ்தக்பிரூன அல்லதீன ஆமனூ. மூணாவது, ஈமான்தாரிகளுக்கு அவர்கள் இஸ்திக்பார். மூணாவது வேலை என்ன தெரியுமா? அரிசி சுமந்து இருக்கிறார்கள். சரி, அரிசி சுமக்கும் மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அரிசியை சுமக்கும் மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒன்று, தஸ்பீஹ் செய்கின்றார்கள். இரண்டாவது, ஈமானை அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறார்கள். மூணாவது, மூமின்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அரிசி சுமக்கும் மலக்குமார்களும் சுத்தி இருக்கும் மலக்குமார்களும் எப்படி துஆ செய்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்றார். ரப்பனா, இறைவா, அத்தனை ரஹ்மத்துகளையும் விசாரித்த இறைவனே, இல்மா அத்தனைகளையும் சூழ்ந்த இறைவனே என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, ஃபக்ஃபிர், அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன், நீ பாவ மன்னிப்பு கொடுக்கிறது, லில்லதீன தாபு, அல்லாஹ் தௌபா செய்கிறார்களோ அவங்களுக்கு யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு கொடுக்கிற யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வேலையை அல்லாஹ் ஜெல்லாஹு மனிதர்களுக்காக, அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஜெல்லாஹு கொடுத்திருக்கிறார். மேலும் யா அல்லாஹ் ஒரு வழியை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கும் நீ அவருடைய பாவங்களை மன்னிச்சு ஓகேவும் அல்லாஹ் ஜலீல் கடுமையான நோயிலே தரும் வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து ரப்பனா, இறைவா, வஅத்கில்ஹும் ஜன்னாத்தின், யா அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்திலே நீ நுழைத்து விடு யா அல்லாஹ். ஜன்னாத்தி அஜ்னில்லதி வஅத்தஹும், அவர்களுக்கு நீ வாக்களித்திருக்கும் அஜ்ர் என்ற சுவர்க்கத்திலே அவர்களை நீ நுழைத்து விடு யா அல்லாஹ். இவர்கள் மட்டுமல்ல தௌபா செய்வதற்கு முன்வந்தாரே அவர் மட்டுமல்ல, அவர் சலஹமின் ஆபாயிஹிம், அவர்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் சீர்திருத்தவாதிகளாக ஆகினார்களோ அவர்களுக்கும் அந்த சுவர்க்கத்தில் வாக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். அவர்களுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, வஅஸ்வாஜிஹிம், அவருடைய மனைவிகளுக்கு யா அல்லாஹ் கொடுத்து வந்த பாக்கியத்தை, வதுர்ரியாத்திஹிம், யா அல்லாஹ் பெற்றோர்கள் மனைவிகள் அது மட்டுமல்ல பிள்ளைகளையே யா அல்லாஹ் அவர்களையும் அந்த சுவர்க்கத்துக்கு அழைத்து யா அல்லாஹ். இன்னக அன்தல் அஸீஸுல் அலீம் என்பதாக அல்லாஹ் ஜல்லாஹு இந்த மலக்குமார்கள் துஆ செய்வதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். யாருக்கு? அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து முடியாதா என்பதாக மலக்குமார்கள் துஆ செய்யும் ஒரு நிகழ்வு அரிசியை சுமக்கும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் நலவு செய்து அழுதார்கள், நாங்கள் பாவம் செய்து சிரித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். அவர்கள் நலவு செய்து தியாகம் செய்து தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து வாழ்க்கையை அர்ப்பணித்து கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துக் கொண்டு ஏழைகளாக பணமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக குர்பானி செய்து அழுது மரணித்தார்.
வைக்கப்படுகிறது. அதுவும் மௌத்துடைய கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்கள் சுவர்க்கத்தை பார்த்தேன், அந்த சுவர்க்கத்துக்குள் நான் நுழையவில்லை, உங்களுக்கு சுவர்க்கத்துடைய மாளிகை கட்டப்பட்டு விட்டது என்று மரணிப்பதற்கு முன்னால் சாட்சி சொல்லப்பட்ட நபியுடைய வாயால் கூறப்பட்ட அந்த சஹாபி அவர்கள் வருகிறார்கள். நரகத்துக்கு யாரும் போய்விடக்கூடாது, நரகத்தின் வாசலை நாளடைத்து சுவர்க்கத்துக்கு எல்லோரையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உலகத்தின் மனிதர்களுக்கு தலைமையாக இருந்து நபிக்கு பின்னால் சுவர்க்கம் செல்லும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மனிதர்களாக தன்னுடைய வாழ்க்கையை துன்யா என்ற மராசத்து சுத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றுமே கிடையாது, என் வாழ்க்கையிலே ஒரு துண்டு பூமியோ, ஒரு துண்டு காணியோ, ஒரு துண்டு வீடோ எதுவுமே கிடையாது என்று வாழ்ந்த உலகத்தினுடைய அஸ்ஹாபு சுஃபானுடைய தலைவராக இருந்த ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்திலே அழுதிருக்கிறார்கள். நபியுடைய காலத்திலே பக்குவமான ஒரு வரகான ஒரு சஹாபி என்று சொல்லக்கூடிய அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதிருக்கிறார்கள். மரணிக்கும் சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு தன்னுடைய கழுத்து வெட்டப்படக்கூடிய நிலைமையிலும் அல் குர்ஆன் கையில் இருந்து அந்த சந்தர்ப்பத்தில் கூட அழுதழுதின் நிலைமை என்னவாக போகின்றது அழுத உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்நாட்டில் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் சொல்கிறது வகஐயின் மின் நபியின் காதல ராஹுபியூன கஸீர் ஃபமா வஹனு லிமா அஸாபஹு வமா ضعفوا وما استكانوا. அல்லாஹ் சொல்றான், இந்த சஹாபாக்கள் நபியுடன் பாடுபட்ட இந்த சஹாபாக்கள் இவர்கள் ஃபமா ضعفوا இவர்கள் பலகீனமானவர்கள் அல்ல, அவர்கள் காபிர்களுக்கு அடித்து போகக்கூடிய அடிமைகள் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள் உறுதியானவர்கள், இவர்கள் ஈமான்தாரிகள், இவர்கள் சுவர்க்கவாசிகள். கதவல்லாஹு ஃபீ குலூபிஹிம் அல்-ஈமான், இவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமான் என்ற முத்திரை அல்லாஹ் சீல் பண்ணிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றார்? அவருடைய உள்ளத்திலே ஈமான் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. நிஃபாக் ஈமான் சீல் பண்ணப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் அழுதார். அல்லாஹ் சொல்கிறார் வமா கான கௌலஹும், இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையுடைய ஆச்சரியம். வமா கான கௌலஹும் இல்லா அன் காலு, அல்லாஹ்விடத்தில் எல்லா நேரமும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ரப்பனா குல்லனா ذُنُوبَنَا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا فانصرنا على القوم الكافرين. சஹாபாக்கள் துஆவை அந்த உத்தமர் நபிமார்களுடன் தியாகம் செய்த உத்தமர்களுடைய துஆக்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்றார். யாரெல்லாம் பாவங்களை மன்னிச்சு ரப்பனா குல்லனா ذُنُوبَنَا, செய்த நன்மை கேட்பது பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்வது நன்மை கேட்பது பாவம் என்று ரப்பனா குல்லனா ذُنُوبَنَا இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, என்னுடைய விடயங்களிலே நாங்கள் விட்டிருக்கக்கூடிய பொடுபோக்குகளை அல்லாஹ் என்ன பொடுபோக்கு? என்ன பொடுபோக்கு? சஹாபாக்கள் கையை இழந்தது பொடுபோக்கா, காலை இழந்தது பொடுபோக்கா, உயிரை மாய்த்தது பொடுபோக்கா, மனைவிகளை விதவையாக்கியது பொடுபோக்கா? தாத்துல் உஸ்ரா, அல்லாஹ் ஜல்லல்லாஹு அந்த யுத்தத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை என்னை ஏற்படுத்தினார். வரலாறு சொல்கிறது தாத்துல் உஸ்ரா, கஷ்டத்தின் யுத்தம் என்றே அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. தாத்துல் ரிகா, காலிலே இரத்தம் வடிந்ததற்காக வேலில் இருந்த ஒரு துண்டு ஆடையை பிடித்து காலுக்கு மாட்டா இல்லை, சப்பாத்தி இல்லை, பாலை வனத்தில் நடந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக நடந்து கால் வெடித்து இரத்தம் வடிகிறது. அதற்காக உடம்பில் இருந்த ஆடையை வெயிலுடைய அகோரத்தின் காரணத்தினால் கால் வெடிக்கிறது. உடம்பின் மேலில் இருந்த ஆடையை கிழித்து காலை கட்டி காலை சுற்றி நடந்தார்கள். ஆடையினால் மாட்டா இல்லாததினால் அதற்கு பேர், அந்த யுத்தத்துக்கு அடுத்த பேர் தாத்துல் ரிகா, ஆடையினால் கட்டிய அந்த யுத்தம் என்ற அந்த பெயர். இந்த தியாகம் செய்த சஹாபாக்கள் சொல்றார்கள், யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த குறைபாட்டை யா அல்லாஹ் நீ மன்னிச்சியா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சரி. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் இல்லையா மன்னிச்சியா? அல்லாஹ்வுடைய நல்லவர்களே, அல்லாஹ் சொல்றான், எங்களை பார்த்து நீங்கள் பிழை, நாங்கள் சொல்றோம் யா அல்லாஹ்
நாங்கள் சரி. இதுதான் எமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், "ஃபமா ரஅஃபு மஸ்ஸகாரு." நீங்கள் சரி விலகியவர்கள் அல்ல. சஹாபாக்கள் சொன்னார்கள், "யா அல்லாஹ், நாங்கள் விலகி மன்னிச்சிரியா?" அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், பாவத்தின் மூலமாக நீங்கள் வாழ்வது பிழை. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வாழ்வது சரி. இதுதான் எமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். சஹாபாக்கள் நன்மை செய்து அழுதார்கள், நாம் பாவம் செய்து சிரிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் வாழ்வு மாற வேண்டும், சூழல் மாற வேண்டும், குடும்பம் மாற வேண்டும், பிள்ளை குட்டிகளை மாற்ற வேண்டும், மனைமக்களை மாற்ற வேண்டும், சமூகத்தை மாற்ற வேண்டும், வாழ்வியல் அல்லாஹ்வுக்கு உகந்ததாக மாற வேண்டும். இந்த ரமலான் முடியும் பொழுது அல்லாஹ்வை தக்வாதாரிகளாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை இறைநேசர்களாக, மக்ரத்தின் பக்கம் நாங்கள் செல்லக்கூடியவர்களாக, அழுது கலக்கத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இரண்டு செய்யும். ஒன்றே அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான. உலகத்தில் படிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு ஆசிரத்தின் பயங்கரமான நெருப்பை அடைக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய பாவத்தை உணர்ந்து உங்களுடைய பாவங்களுக்காக தௌபா செய்து அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக ஆகுவதற்கு அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனைவருக்கும் யாரை பாவத்தை முடிச்சுவாங்க, யாரை பாவத்தை முடிச்சுவாங்க, பாவத்தை முடிச்சுவாங்க, புறாவுடைய பாவத்தை முடிச்சுவாங்க, பாவத்தில் வந்து நாங்கள் உன்பக்கம் பெறுவதற்கு முடிச்சுவாயா, இந்த முறை முடிச்சுவாயா, ஒரு உலக முஸ்லீம்களை முடிச்சுவாயா, கஷ்டங்களை பாதுகாத்துவாயா, நோய்களுக்கு பாதுகாத்துவாயா, பயங்கரமான பாதுகாத்துவாயா, ஆரோக்கியத்தால் ஆரோக்கியவாயா, கடையில்லாத வாழ்க்கை தருவாயா, நாங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீக்குவாயா. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரம், ஒரு தொழில்துறைகளை வளர்ச்சி செய்வாயா, பயன்படுத்தி உங்களுடைய கலாவுடன் இணைந்து உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக வாழ்க்கை செய்வாயாக. ஆக வாசித்தவான அறிவிக்கிறார்கள்.